நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் J. யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை இந்தோனேஷியா பயணம். ரஷ்யாவில் தங்கியிருக்கும் இலங்கையர் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட தூதுக்குழு. குற்றச்செயல்கள் ஊடாக மோசடியான முறையில் ஈட்டும் சொத்துக்களை அரசுடைமையாக்க புதிய திட்டம். சாதாரண தர பரீட்சைக்கு இம்முறை தோற்றிய மாணவர்களுக்கான உயர்தர கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 4ஆம் தேதி ஆரம்பம். துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான ஸ்லோவக்கிய பிரதமரின் உடல்நிலை தேறி வருவதாக அறிவிப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவின் பாலி நகரில் நடைபெறவுள்ள 10வது உலக நீர் மாநாட்டின் உயர்மட்ட அமர்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை நாட்டிலிருந்து புறப்பட உள்ளார். கூட்டு செழுமைக்கான நீர் என்ற துணிப்பொருளில் இந்த மாநாடு நாளை முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும். இந்தோனேஷிய ஜனாதிபதி யோகோ விடோடோவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு செல்ல உள்ளார். ஜனாதிபதி எதிர்வரும் 20ஆம் தேதி மாநாட்டில் விசேட உரை நிகழ்த்துவார். இந்த விஜயத்தின் போது அவர் இந்தோனேஷிய ஜனாதிபதி உட்பட அந்த நாட்டின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். ரஷ்ய யுக்ரைன் யுத்த கெடுபிடிகளுக்கு மத்தியில் ரஷ்யாவில் தங்கியிருக்கும் இளைஞர்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட தூதுக்குழுவை அங்கு அனுப்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கினார். இதன்படி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர், வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகளை கொண்ட தூதுக்குழு விரைவில் ரஷ்யாவுக்கு புறப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை கூறினார். ரஷ்ய யுக்ரைன் யுத்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் இளைஞர்கள் தொடர்பான கணக்கெடுப்பினை வெளிவிவகார அமைச்சும் பாதுகாப்பு அமைச்சும் இணைந்து மேற்கொண்டுள்ளன. சுற்றுலா வீசாவில் சிலர் அங்கு அனுப்பப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இலங்கையின் படைப்பிரிவில் சேவையாற்றி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை அதிகளவில் அங்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ரஷ்யாவில் குடியுரிமை பெற்றுத் தருவதாக போலி வாக்குறுதிகளை வழங்கி மோசடியான முறையில் இவர்களை அங்கு அனுப்பியுள்ளமை தெரிய வந்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். குற்றச்செயல்களினூடாக மோசடியான முறையில் ஈட்டும் சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். இதுகுறித்து தாக்கல் செய்யப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சட்டமூலத்தை விரைவில் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். கண்டியில் சட்டத்தரணிகள் அலுவலக கட்டிட தொகுதிக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் பங்கேற்ற போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார். கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சைக்கு இம்முறை தோற்றிய மாணவர்களுக்கான உயர்தர கல்வி நடவடிக்கைகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதுபற்றிய சுற்றுநிருபம் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி கிராமிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அத்தியாவசிய அபிவிருத்தி பணிகளும் இடைநடுவில் கைவிடப்பட்டிருக்கும் பணிகளும் விரைவில் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. துரிதமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என அடையாளம் காணப்பட்ட 50 திட்டங்களுக்காக வரவு செலவு திட்டத்தில் 212 பில்லியனுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 13 திட்டங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்படுகின்றன. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இந்து பசிபிக் வர்த்தக கூட்டமைப்பின் விசேட வேலை திட்டம் கொழும்பில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறும். துறைமுக கட்டமைப்பில் நிலையான அபிவிருத்தி எனும் துணிப்பொருளில் குறித்த நிகழ்ச்சி திட்டம் இடம்பெறும். இணையதளத்தின் வாயிலாக நடைபெறவுள்ள இந்த வேலை திட்டத்தை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவர் ஆலயம் ஏற்பாடு செய்துள்ளது. இதன் பிரதான வைபவம் பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறவுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. இலங்கையில் உயர் இரத்த அழுத்தத்துக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 18 முதல் 69 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 35% உயர் இரத்த அழுத்தம் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இது விடயத்தில் மக்கள் மிகுந்த அக்கறை செலுத்தி உயர் இரத்த அழுத்தத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது கோரிக்கையாகும்.
உலகச் செய்திகள். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான ஸ்லோவக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோ நிலையின் அவருடைய உடல்நிலை தேறி வருவதாக அந்த நாட்டு உள்நாட்டு அலுவலக அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த புதன்கிழமை கூட்டம் ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றபோது அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டில் பிரதமரின் தலை மற்றும் மார்பு பகுதிகளில் காயம் ஏற்பட்டது. தாக்குதல் மேற்கொண்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் 71 வயதுடையவர் என்பது விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள். யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக அரசாங்கம் 32 கோடி 20 லட்சம் ரூபாயை ஒதுக்கியிருப்பதாக பதில் மாவட்ட செயலாளர் எம் பிரதீபன் தெரிவித்தார். பிரதேச மக்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 67வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் மோத உள்ளன. வெங்கடே மைதானத்தில் இலங்கை நேரப்படி இரவு 7:30 இந்த போட்டி ஆரம்பமாகும். இதேவேளை சுற்றுலா பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் இங்கிலாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நார்த்ஹாம்ப்டன் மைதானத்தில் இலங்கை நேரப்படி இரவு 11 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கை மத்திய வங்கி நேற்று வெளியிட்ட நாணய மாற்று வீதத்தின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கோல் விலை 297 ரூபாய் 31 சதம், விற்பனை விலை 307 ரூபாய் 3 சதம். இதேவேளை யூரோ ஒன்றின் கோல் விலை 322 ரூபாய் 21 சதம், விற்பனை விலை 335 ரூபாய் 77 சதமாகும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் முருத்தவெல கிராமம் செம்புள நீர் ஏற்றுமதி கிராமமாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. இங்கு வீட்டுத் தோட்ட செய்கைக்காக தற்போதைக்கு 300 செம்புள கன்றுகள் மக்களுக்காக பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக தெங்கு அபிவிருத்தி சபை தெரிவிக்கிறது. அடுத்த மாதத்தில் மேலும் 500 கன்றுகள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. காலநிலை அறிக்கை. நாட்டைச் சூழவுள்ள வளிமண்டலத்தில் தளம்பல் ஏற்பட்டிருப்பதனால் மழையுடன் கூடிய வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல், மத்திய, சப்ரகமு, ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல், தென் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் இன்று காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாளை இந்தோனேஷியா பயணம். ரஷ்யாவில் தங்கியிருக்கும் இலங்கையர் தொடர்பில் ஆராய்வுக்கு விசேட தூதுக்குழு. குற்றச்செயல்களூடாக மோசடியான முறையில் ஈட்டும் சொத்துக்களை அரசுடைமையாக்க புதிய சட்டம். சாதாரண தர பரீட்சைக்கு இம்முறை தோற்றிய மாணவர்களுக்கான உயர்தர கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 4ஆம் தேதி ஆரம்பம். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான ஸ்லோவக்கிய பிரதமரின் உடல்நிலை தேறி வருவதாக அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45